வணக்கம். சர்விக் போல்ட்ரிலேருந்து நான் உங்க முரளி பேசுறேன். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அசில் கிராஸ் பெருவிட வந்து இதுக்கு முன்ன தோட்ட வளர்ப்பு முறையில தான் வளர்க்க முடியுமா? அப்ப இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில வந்து ஒரு பண்ணை முறை செட்டப் போட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு, அ சுத்தி வேலி அமைச்சுட்டு, காலையில கம்பெனி தீவனம் அந்த மாரி குடுத்துட்டு கூட, ஒரு 10 மணிக்கு மேல மேய்ச்சல் விட்டோம்னாக்க, ஈவினிங் ஒரு 4 மணிக்கு, 5 மணிக்கு மறுபடியும் அடைச்சுக்கலாம். இந்த மாரி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, கம்பெனி தீவனம் குடுக்கறதுனால உங்களுக்கு வளர்ச்சி சீக்கிரமா கிடைக்குது. அதேபோல மேய்ச்சல்ல தெரியறதுனால பார்த்தீங்கன்னாக்க, இது நமக்கு ஒரிஜினாலிட்டி நல்லா கிடைக்குது. பார்க்கறதுக்கு நமக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாரி தோற்றமளிக்கும். குறுகிய காலத்தில அதிக வளர்ச்சியும் கிடைக்கும். இதுக்கு முன்ன நம்மகிட்ட எடுத்தவரு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோழி எடுத்து, அவரு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி, எனக்கு லைனேஜ் நல்லா வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு இப்போ மறுபடியும் ஒரு 500 கோழி கேட்டிருக்காரு. அது அசில் கிராஸ் பீரியட்ல. அவருக்காக கொண்டு போறோம். அ மேலும் இது மாரி எனக்கு அசில் கிராஸ் பீரியட கறிக்காக வேணும் வளர்க்கறதுக்கு அப்படிங்கிறவங்க, ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.